ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு சென்ற வருட இறுதியில் கலிஃபோர்னியா சென்றபோது நான் பார்த்த இடங்களை பற்றிய பதிவு. ஸோ லாஸ் ஏஞ்சலஸ், தென் சான் ஃப்ரான்சிஸ்கோ, தென் யோசமிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் லேக் டாஹோ சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த பதிவுங்கள்லாம் ஒன்றா இருக்குது. ஸோ ஜென்ரலி அண்ட் we made a road trip from Los Angeles to San Jose. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் கடல். ஸோ நல்ல ரம்மியமான இது. ஸோ என்வாயன்மெண்ட் சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் பி கண்டினியூங் டு வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் balikabalida. இது ஒரு ட்ராவலாக். போன வருஷம் கலிஃபோர்னியா போயிருந்தோம். அப்போ இது எடுத்த பதிவு இது. ஸோ முதல்ல நம்ம லாஸ் ஏஞ்சலஸ் இதை பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பொதுவாக சொல்லுவோம், தமிழ் ஃபில்மை பொறுத்தவரை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்கான் பாருப்பா அப்படிம்போம். ஸோ அந்த ஹாலிவுட் படங்கள்லாம் எடுக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம நுழையிறோம். இந்த ஸ்டுடியோ இட் இஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி இன் கலிஃபோர்னியா. ஸோ பெரிய நகரம் இது. இது பேர் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். ஸோ நிறைய பிரபலமான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழையிறோம். இது நுழைவாயில். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் ஷாப்ஸு, கிஃப்ட் ஷாப்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த நுழையிற போதே பார்த்திங்கன்னா நிறையா அதனால் எல்லாம் கண்காட்சி இதெல்லாம் பொழுதுபோக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம உள்ளே நுழையிறோம் அப்படின்னா ஃபர்தர் வி ஆர் கோயிங் இன்டு ஸ்டுடியோஸ். பார்க்குறோன்னா இந்த இதை பார்க்குறோம். திஸ் இஸ் த குளோப். இந்த நுழைவாயில் இந்த இது இருக்குது, குளோப் இருக்குது. ஸோ இதுக்கு முந்தைய நம்மளாம் விசிட்டர்ஸ் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் லேண்ட்மார்க். ஸோ அதற்கு எதிரில் நானும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ it will be there in almost all studios of Universal. அடுத்தது நம்ம போகிறது ஹாரி பாட்டர் செட். ஸோ இங்கே தான் ஹாரி பாட்டர் படங்கள்லாம் படமாக்கினாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஸ்னோ இருக்கிற மாதிரியே அப்படியே ஒரு செட்டு. வெளிலேருந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம பார்க்கலாம். நம்ம பனி படர்ந்து கூரைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு செம கூட்டம் நின்றுது. ஏன்னா பெரும்பாலும் இங்கே எடுத்ததுனால பீப்புள் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க, எப்படி இருக்குது ஹாரி பாட்டர் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ஹாரி பாட்டர் செட்டுக்குள்ளே நுழையறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அவுட் சைடில் இருக்குது. ஜஸ்ட்டு 2-3 இதை எடுத்தேன், பிக்சர் எடுத்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு செட்டு இது. ஸோ நம்ம அடுத்தது உள்ளே நுழைய போகிறோம். ஸோ அதுக்கு முந்தி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஸோ உள்ளே நம்ம நுழையிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சைடு ஹாரி பாட்டர் செட்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹாரி பாட்டரில் நடித்த பல்வேறு உருவங்களோட இதெல்லாம் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள்லாம் ப்ராபப்லி டு ரிலேட் இஃப் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ் யூ கேன் வெரி வெல் ரிலேட். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் நான் படம் பார்க்கல, எனக்கு பேர் தெரியாது. ப்ராபப்ளி குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த கேரக்டர் இது. ஸோ நம்ம இதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்ப்போம். அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். ஏன்னா இதெல்லாமே வெளில நிற்கிறச்சேவே அப்படியே பார்க்குற இடம். இதெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகிறோம். திஸ் இஸ் வேர் மம்மி 2 படம் எடுத்தாங்க. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு செட்டு இது பார்த்திங்கன்னா அந்த ஃபேரோவோட ஸ்பிங்க்ஸ், அந்த கிரேட் பிரமிட் அப்படிம்பாங்க. ஸோ இது ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிவெஞ்ச் ஆஃப் த மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. திஸ் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேளிக்கை இது இடம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரைடு, யூ கேன் சே இட்ஸ் ரைடு. உள்ளே போனோம்னா ஒன்றும் பயங்கரமான ஒரு ரைடு இருக்கும். மேலேயும் கீழும் போயிட்டு ஒரு நிஜமாகவே அந்த ஒரு பேய் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே நமக்கு கொண்டு வரும். ஸோ அது உள்ளே போயிட்டு
நம்ம வந்து சுற்றி வருவோம். வெளில வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜுராசிக் பார்க் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே வந்து ஹஸ் ஷார்ட் த மூவி ஹியர் ஆல்சோ. ஸோ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்திருக்காரு. இது வந்து கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரைடு இருக்குது. நல்லா அப்படியே மேலே அப்படியே ஏறிட்டு அப்படியே கவால்னு அப்படியே இறங்கும். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரைடெலாம் போகிறது வந்து உசிதம் கிடையாது. ஏன்னா தட்ஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். ஏன்னா பயங்கர வேகமாக வந்து கபால்னு வந்து வந்து விழும் அது அப்படியே. ஸோ அது வந்து நாட் ரெக்கமெண்டட் திங். ஸோ இது வந்து அதோட முகப்பு எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு அழகை வந்து காட்டுற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிறது வந்து டேக்கனான பஸ் டூர். ஸோ இதுக்கு வந்து செம்ம கூட்டம் நிற்கும் பஸ் டூருக்குள்ளே போகிறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1936 படம் தான் அப்படி எடுத்ததுன்றாங்க. அப்படியே அந்த ஒரு ஒவ்வொரு இதுவாக வச்சுருப்பாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி உள்ள படம் பேர் இதெல்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி டேக்கிங் அஸ் இன்டு த ஸ்டூடியோஸ் ஆஃப் யூனிவர்சல். அப்படியே நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து தே கால் இட் ஆஸ் இது செட்ஸ். நம்ம ஊரில் ஸ்டூடியோலாம் வந்து ஃப்ளோர் அப்படிம்போம். ஸோ இங்கே வந்து தே கால் இட் ஆஸ் செட். இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செட்னு ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது. சினிமாவில் காமனாக நம்ம பார்ப்போம் ஹாலிவுட் சினிமாலாம். ஸோ அதுக்கான ஒரு இது செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்பைடர்மேன் எடுத்த இடம் இது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் அதெல்லாம் வந்து இருக்கிற இடம் வந்து. ஸோ வி கான்ட் ஈவன் பிலீவ் தட் ஆல் வேர் ஷார்ட் இன்சைட் ஸ்டூடியோ. ஏன்னா தட் இஸ் த ஒன் இது அதிசயம் வந்து ஹாலிவுட் படத்தை பொறுத்தவரை. வெளில போய் எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். மோஸ்ட்லி ஆல் டேக்கன் இன்டோர்ஸ். இது மாதிரி இன்னொரு ஒரு செட்டு சைட் வியூ ஆஃப் த சேம். ஸோ யூ மைட் ஹவ் சீன் திஸ் இன் லாட் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ். பார்த்துருப்பீங்க நீங்கள். இதை வந்து இதே காட்சி நமக்கு தெரியும். ஸோ காமன்லி சீன் இன் லாட் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ். ஸோ அதோட ஒரு இது நமக்கு பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்குள்ளே மற்ற செட்டுக்குள்ளலாம் போகிறோம். ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஒரு செட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குற வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது போட்டோம். ஓகே. பட் பொதுவாக வந்து நீங்கள் நம்ம ஊர் மாதிரி ஹாலிவுட் படம்லாம் வந்து தே ஒன்ட் டேக் இட் அவுட் சைட் ஆஃப் செட்ஸ். ஸோ இது வந்து இந்த ஏர் கிராஷ் வந்து அப்படியே தேவ் ரீக்ரியேட்டட். ஸோ படம் வந்து நமக்கு காமிக்கலாம் வந்து இப்படி தான் காமிப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ப்ளைன் வந்து விழுந்திருக்கு. அது வந்து எப்படி இது இருக்குது செட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்படியே நம்ம தத்ரூபமாக அப்படியே காமிச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாம் அந்த சீட்லாம் வந்து கிழிஞ்சு கிடக்கிறது எல்லாம் அப்படியே இந்த என்டையர் ஒரு பழைய ஏர்க்ராஃப்ட் எடுத்து அப்படி டிஸ்மேண்டில் பண்ணி அப்படியே நமக்கு வந்து அதை காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜாஸ் படம் பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ராபப்லி ஹூ ஆல்ரெடி மெட்ராஸ் இன் 1980s இருக்கவங்க இந்த ஜாஸ் படம் வந்து ஃபேமஸ். அப்போ பயங்கரமாக அந்த ஒரு சுறா வந்து எப்படி வந்து இப்போ ஒரு கிராமத்தையே வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவரோட செட்டு. இது ஆக்சுவலாக கேன் யூ பிலீவ் இட்? இது வந்து ஒரு செட்டு அப்படிங்கிறது செட்டிலே வந்து எடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிட்டி சிடின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட ஹோட்டல் இதெல்லாமே வந்து அப்படியே ஒரு செட்டு. நமக்கு வெளில நடக்கிற மாதிரி இருக்கும், பீச் நடக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா பீச்சை வந்து இப்படி தே ஹேவ் கிரியேட்டட் இட். இந்த ஒரு சின்ன பாண்டில் தான் வந்து அவர் வந்து அந்த பீச் மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் எடுத்து நமக்கு வந்து காமிச்சிருப்பார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து இப்போ எர்த்குவேக்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ஹாலிவுட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு செட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது. அந்த வண்டி உங்களுக்கு தெரியும். வண்டி வந்து எப்படி அப்படியே வந்து அந்த சைட்லேருந்து வந்து விழும். அப்படியே எர்த்குவேக் தான். ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ் when an earthquake strikes அப்படிங்கிறத நம்ம காமிப்பாங்க. அப்படியே அந்த வண்டி தானாக வந்து விழுறது. அப்படியே தண்ணியெலாம் அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே பாருங்கள் வெள்ளம் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே இடித்து என்ன ஆகும் அப்படிங்கிறத அப்படியே நமக்கு வந்து ஒரு படமாக அப்படியே காமிப்பாங்க. நம்ம வந்து we can see பஸ்ஸு போய்கிட்டுருக்கோம். சைடில் வந்து டமாலில் வந்து மோதி வந்து அப்படியே எல்லாம் பைப்லாம் உடஞ்சி எப்படி தண்ணிலாம் அப்படியே வெள்ளமாக கொட்டும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்கள் ஸ்டேஜ். ஸோ இங்கே ஹாலிவுட்டில் வந்து நம்ம ஃப்ளோரும்பாங்க இங்கே நம்ம தமிழ்லலாம் வந்து இதை வந்து ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் செட்டு. ஸோ 2005 வந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க. அந்த படத்தோட செட்டு இது. ஸோ அப்படியே இதை ரிலேட்டிங் இட். ஸோ இந்த இடத்துல வந்து இதை எடுத்தாங்க
அப்படின்னு The rain that you're சொல்லிட்டு seeing is actually இதை being வந்து நீங்கள் shot கவனமாக out. பாருங்கள். The reason that we do that is சர்ப்ரைஸ் because it becomes more காமிச்சிடும். visible to the camera. Okay. If I have any baseball fans on board, you're ever watching a game and they're bringing out the tarp and you're like, it doesn't even look like it's raining. That's because raindrops, normal raindrops, aren't visible to the camera, so we make ours larger than they actually are. When we first opened up our studios, our founder Carl Lemley wanted to show off a flash flood effect. Unfortunately, it got completely out of control, soaked most of our backlot, and actually drenched some of Hollywood's biggest. அங்கே பார்த்தீங்க பாருங்க, வெள்ளம் வருது பாருங்க. Hear that rumble? எப்படி வந்து ஹோதே டேக்கிங் ஃப்ளட்ஸ்லாம் இங்கே பாருங்க, கொஞ்சம் காலம் வருது. அப்படியே வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வண்டி பஸ்லேயே அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகும். அப்படி வெள்ளமாக அப்படியே கொட்டி அப்படியே வந்து சப்சைடு. ஸோ எப்படி வந்து சினிமாலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வி ஆர் கோயிங் ஸ்லோலி மூவிங் அப் ஸ்லோ டுவர்ட்ஸ் தி எக்ஸிட். வெளில வந்துட்டோம். நம்ம வந்துட்டு அவுட் சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் யூனிவர்சல் ஸ்டூடியோஸ். ஸோ இதோட வந்து யூனிவர்சல் இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் நார்தர்ன் கலிஃபோர்னியா. அது அடுத்த பயணத்தில் தொடரும். தேங்க்ஸ். ஸோ லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இது ஸ்டூடியோஸ்லாம் பார்த்துட்டு, யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து டிசைட் டேக் அ ரோட் ட்ரிப் டு நார்தர்ன் கலிஃபோர்னியா. ஸோ சான் ஹோசே, சான் ஃப்ரான்சிஸ்கோ சுற்றி பார்க்குறதுக்கு சரி ரோட் ட்ரிப் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து 2 வழி இருக்குது. ஃப்ளைட்லேயும் போகலாம், இல்லாட்டி வந்து தேர் இஸ் அ scenic route ஃப்ரம் லாஸ் ஏஞ்சலஸ் டு சான் ஹோசே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், ஒரு பக்கம் வந்து கடல், இன்னொரு பக்கம் வந்து மலை, நடுவில் வந்து ரோடு. ஸோ சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து breathtaking விஷுவல்ஸ். நம்மளாலே வந்து என்ன சொல்கிறது, கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகான இயற்கை அழகு வந்து கொட்டி கிடக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மலை, இந்த பக்கம் லெஃப்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கடல் வந்து அப்படியே அந்த லைட்டு வந்து சன்லைட் பட்டு அப்படியே அந்த ரெஃப்ளெக்ட் ஆகி, ஸோ இந்த வாட்டர் வந்து இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஆல் டுகெதர். ஸோ அப்படியே பார்த்துன்னே இருக்கலாம் போல் இருக்குது. தட் இஸ் நார்மலி பார்த்திங்கன்னா வாட்டரே வந்து இட்ஸ் ஆன்டி டெப்ரெசன்ட். ஸோ ஒரு மாதிரி மனத்தளர்ச்சி இருந்தனா அப்படியே வந்து தண்ணியை பார்த்துட்டே இருந்தாலும் வந்து தேவையாயிடும் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வண்டியில் காரில் தான் போயிட்டுருக்கேன், நிறுத்த முடியாது. ஒரு பக்கம் நிறுத்தினேன்னா வந்து டைம் ஆகிடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. மர்ஜிங் டிராஃபிக்லாம் வரும், இன்னும் டைம் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து வி டிசைடட் டு ட்ரைவ் த்ரூ ஃப்ரம் LA டு சான் ஹோசே. ஸோ இங்கே பாருங்களேன், என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கடல் வந்து மலை வந்து இந்த பக்கம் வந்து கடல். ஸோ அப்படியே இதுவாகி இந்த சீன் வந்து ஐ கேனாட் டிஸ்கிரைப். இப்போ ஒரு இயற்கை தான் வந்து கடவுள் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து கடவுள் இருக்கார். பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு இந்த அழகை வந்து விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ whenever you get a chance, நீங்கள் LA போனீங்கன்னா அங்கேருந்து சான் ஹோசே போனோம்னா டேக் அ ரோட் ட்ரிப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சலஸ் டு சான் ஹோசே. I recommend it very strongly for everyone. ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் தென் வி went to இது சான் ஹோசேல போய் தென் வி ஸ்டேட் overnight and then moved to went on this one to trip to San Francisco. ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்தோம். ஸோ அதை வந்து இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிக்குள்ளே இருக்கோம். கோல்டன் கேட்டுக்கு பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிக்குள்ளே இருக்கிற வீடுங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து மற்ற ஊரில் டெக்ஸஸ் இல்லை ஸ்னோ பவுண்டு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி இல்லை. இது ஜென்ரலாக வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து இட்ஸ் கால்ட் அஸ் SFO இன் ஷார்ட் ஃபார்ம். சின்ஸ் ஊர் பெருசுங்கிறதுனால பேர் பெருசுங்கிறதுனால வந்து SFOன்னு கூப்பிடுவாங்க. நம்மளும் வந்து we are going to call it as SFO going forward. இங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து நெருக்கமாக இருக்குது. ரொம்ப டால் பில்டிங்ஸ் கிடையாது இந்த வீடுங்கள்லாம். ஏன்னா வந்து earthquake prone ஏரியா அப்பப்போ நடக்கும்.
ஸோ மக்கள் வந்து தே கண்டினியூ டு லிவ் விதவுட் எனி ப்ராப்ளம். அதுவும் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ தெரு இது நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன்ஸ் அகெயின் நம்ம வீடுங்கள்லாம் பார்த்து எவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் வெஸ்ட் மாம்பலம் இந்த மாதிரி ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது வந்து பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். மேலே வந்து உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். நம்ம நீங்கள் பெரும்பாலும் இஃப் யூ ஹவ் கான் டு நியூயார்க் ஆர் அதர் ஏரியாஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்து இது மாதிரி பஸ்ஸுங்கெல்லாம் விடுவாங்க. அது மேலேயே வந்து மக்கள் உட்காந்துக்கிட்டு தே வில் ட்ராவல். ஸோ வித்தியாசமாக இருக்கும். நான் கூட போயிருக்கேன் நியூயார்க் சிட்டியில். இதை வந்து பிகாஸ் டைம் இல்லாதனால வி குடன்ட் கோ ஆன் தட் பஸ். ஸோ வி சோஸ் டு கோ பை கார் அண்ட் பார்க் அட் சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் ஏரியா கிட்ட. ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ கோல்டன் கேட்டை நெருங்கிட்டோம். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டிஸ்கிரைப் அபவுட் கோல்டன் கேட். ஸோ நம்ம அடுத்தது வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முந்தி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் திஸ் கோல்டன் கேட். ஸோ கலிஃபோர்னியாவை பொறுத்தவரை வந்து அதோட இன்னொரு பேர் வந்து கோல்டன் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். அந்த காலத்திலே வந்து தே ஃபவுண்ட் கோல்டு இன் கலிஃபோர்னியா. ஸோ நிறைய பேர் வந்து கலிஃபோர்னியாவுக்கு வந்து தே சர்ச்ட் ஃபார் கோல்டு இன் த சியரா நெவாடா மவுண்டன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் கேம் டு SFO and they were searching. In the Golden Gate Bridge, it was commenced to operations 1937. So 4 years, 1933 வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. 4 years ஆச்சு 1937. இந்த பிரிட்ஜோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து the suspension bridge across the ocean. First suspension bridge in the world across the ocean. அண்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே வந்து மேலே தான் இருக்குது. அந்த ரோப் வந்து இட் இஸ் ஹோல்டிங் த பிரிட்ஜ். ஸோ அதுதான் வந்து இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜோட சிறப்பம்சம். லெங்க்த்து வந்து ரொம்ப ஷார்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தி கோல்டன் கேட் பிரிட்ஜ் இஸ் த ஷார்டஸ்ட் ஒன். மற்றதெல்லாம் வந்து மற்ற பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. தே ஆர் ஆல் சான் மேட்டியோ பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தே ஆர் லாங்கர். This Golden Gate Bridge வந்து இட்ஸ் ஒன்லி 1.7 miles in length. கிட்டத்தட்ட ஒரு 2.7 to 2.8 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு சிறப்பம்சம் வந்து அதனால் இது வந்து இட்ஸ் அ பிக் லேண்ட்மார்க் இன் கலிஃபோர்னியா. ப்ளஸ் ஃபார் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆல்சோ known as SFO, that is one of the biggest landmarks for San Francisco. So now let's go and look at Golden Gate Bridge. So this point where we are at, இதுக்கு பேர் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ் விஸ்டா பாயிண்ட். ஸோ இது வந்து இங்கே நிறைய பீப்புள் டேக் பிக்சர்ஸ். ஸோ நம்மளும் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நம்ம வந்து we can see the fishing vessels, ஸ்மால் வெசல்ஸ்லாம் பார்த்திங்க, சின்ன குட்டி குட்டி கப்பல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து மேலே நம்ம இதுலேருந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ்லேருந்து we can have a vista or a view of the sea, and again you can see another bay area again from view of the bay area from here. So again we are back to just wanted to show you again this Golden Gate bridge. ஏன்னா இதை வந்து எடுக்க அழுக்கவே இல்லைங்க. அதனால தான் வந்து I'm just trying to show you more and more pictures of Golden Gate Bridge. So that's the speciality of this Golden Gate Bridge. இப்போ வந்து நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து I want to show you something interesting also, that இது வந்து கீழே நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த இதுதான் இது ஃபிஷிங் ட்ராலர்ஸ் தட் ஆர் லைங் டவுன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்கட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டேட் பிரிசனாக முன்ன இருந்தது. இட்ஸ் அ ஸ்மால் ஐலண்ட் இன் த மிடில் ஆஃப் த நியர் த பே ஏரியா. ஸோ இட்ஸ் ஹை செக்யூரிட்டி பிரிசன். ஸோ நோபடி கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட் பிரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் நோ லாங்கர் அ பிரிசன், பட் இட்ஸ் ஜஸ்ட் place where people just visit அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து இங்கே வந்து இந்த பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதுக்கிட்ட ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ அந்த பாண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர்.
So you can see some houses in the background. So அதெல்லாம் வந்து individual houses-ங்க. அது வந்து it is not an office or this thing. It is they are all homes. So you won't believe that each one of those homes in SFO area especially costs around $20 million. So 20 million அப்படிங்கிறது நம்ம ஊர் பிரகாரம் வந்து it is $2 கோடி. So ஒரு டாலர் வந்து 75 rupees வச்சுருந்தா கூட வந்து it comes to around 150 crores. So you can estimate the value of the homes. It's again because the value is again it's due to being in the Bay Area and on the top guns of Bay Area may prefer to live there, and of course the weather. So all around the year pathina on the SFO on the it never crosses 70 or 80 degrees Fahrenheit. Even in summer also in mid-July, people generally say they enjoyed the coldest summer in SFO. Even if you go to the weather channel and look for the weather in July for San Francisco, it will be only in the 70s. Because நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆரிஃபிஸ் வழியாக வந்து the air comes in, so and then expands. So naturally when volume expands, the temperature also tends to go up. But in somehow in that works in winter, but in summer that again it's very peculiar to SFO, and that's how but it still continues to remain cold in summer also. So in the street நம்ம வந்து பார்க்கறது வந்து it's near Lombard Street, and these areas are all known as Russian Hill. So in the Russian Hill வந்து பொறுத்தவரை வந்து it's a very there is an interesting thing in Russian Hill. So that's what I'm going to show you. இங்கே அதாவது ஒரு மாதிரி you can see that zigzag the cars going in zigzag fashion. So that the one that you see at the corner is the Telegraph Hill. So we will be going to that place. So if we see in this picture the zigzag hill, பார்த்தீங்கன்னா காருங்கெல்லாம் வந்து மேலேருந்து வரும்போது ஒரே வழியில் தான் ஒன் வே தான் இது. So it travels in a zigzag fashion. So they cannot go straight or something. So it has to go left, right. So very funny and but of course very interesting thing. So we drove down and we enjoyed it. So I also took one selfie near the Russian Hill. So திரும்பி இது இன்னொரு picture. I just took a picture of the same. So அடுத்தது வந்து நம்ம வந்து இது போகலாம், Bay Area cruise போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு we went to the terminal. So இது வந்து this is the place from where we can board a vessel that can take us to the Alcatraz museum, that thing which we saw earlier. So Alcatraz போகலாம் அப்படின்னா வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் ஆயிடுச்சு. You may have to wait for a couple of days more, and there is no other way to go on a cruise அப்படின்ட்டு கிளப்பி விட்டாங்க. This is one Pier 35 from where we can board a vessel to go on a cruise to Alcatraz and around the Bay Area. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. சரி ஏன்னா இன்னும் போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் பிட் டிசப்பாயிண்டட். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே திரும்பி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி க்ரூஸ் ஒன்று கிளம்புது. ஸோ தே கால் இட் as ப்ளூ கோல்டு ஃப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் அ பிட் reasonably priced, and we just got the ticket and we waited for an hour or so, and then we boarded the vessel. So it took us around the Bay Area. So it took us till the mouth of the Bay Area and then brought us back. So அதை பற்றி தான் வந்து I'm just going to describe that. So right, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கப்பல் கிளம்ப போகுது. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சீல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மிருகம், கொஞ்சம் சாதுவான மிருகம் தான் அது. ஸோ அது படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
So now I am on the ship. Now as we go out, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த Alcatraz அப்படி முதல்ல நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம். அது வந்து இப்போ இந்த கிட்ட பார்க்குறோம். This was the state prison long time back. So now no longer are prisoners being housed there. இப்போ நம்ம பார்த்தோம்னா we are on the cruise now. We are going on the bay. போயிட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ it was nice experience, that's what I could say. That the cruise also was quite, it was full, that's what I would say. It was filled with people and குளிர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா வந்து we are, if you see on the map, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி தீவு தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நம்ம அல்கட்ராஸ் தான். ஜூம் இன் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல காட்டின மேப் தான் இது, அதே மேப் தான் இது. ஸோ அந்த ஜூம்ட் இன் போர்ஷன் இஸ் அல்கட்ராஸு. ஸோ இது வந்து லெஃப்டில் வந்து இந்த இது இருக்குது, நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு திரும்பி அகெயின் we are going around Alcatraz and then again coming back to the pier. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we are now going under the golden gate bridge. இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வெளில போகிறோம். இப்போது we are going outside the mouth of the bay to left. என்ன ஆகும்னு பார்த்தோன்னா I observed it was quite shivering. குளிர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து பெசிஃபிக்லேருந்து அந்த வர்றது இப்போ இது வரைக்கும் இந்த பே ஏரியாக்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து வார்மாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது, கதகதப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வெளியில் அப்படி போனோடனே நமக்கு உடனே குளிர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பெசிஃபிக்லேருந்து வர்ற கோல்டு ஏர் வந்து இட்ஸ் கம்மிங் இன். ஸோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா வந்து I took some clicks of the Golden Gate Bridge from a distance. பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. வந்து it cannot be described in words. ஸோ நல்லா 4-5 கிளிக் எடுத்தேன். ஸோ இட் வாஸ், I hope you also enjoy watching these clips. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா again, I just want to repeat myself, but again some clicks of the Golden Gate Bridge and the sea. So generally வந்து I used to wonder why innovation happens in California. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமாக இருக்குது, ஒரு கடல் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக வந்து வியூஸு ப்ளஸ் ஹில்ஸு, பக்கத்துலேயே வந்து இது கடல். ஸோ அந்த ஒரு ரம்மியமாக இருக்கப்போ தான் வந்து மைண்டில் வந்து கற்பனை சக்தி வந்து வளரும்னு நினைக்கிறேன். கற்பனை சக்தி வந்து நிறையா பில்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ். ஆல் கம்பெனிஸ் are mostly in California. All IT companies, at least they have even though Silicon Valley is very expensive, but நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸும் வந்து அங்கே தான் இருக்குது. they have headquarters or they ensure that they have an office out there. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்து I think companies don't want to miss that opportunity. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலாம் வந்து உங்களுக்கு வந்து கற்பனா சக்தி வளரும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நிறையா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சுற்றி வந்து நம்ம அகெயின் we are coming close to Alcatraz. So again it was already we told you it was once state prison. ஸோ அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு வந்து ஒரு குட்டி ரவுண்ட் அடிப்போம். ஏன்னா ஆக்சுவலி த ஒரிஜினல் பிளான் வாஸ் டு கோ ஆன் தட் க்ரூஸ். நான் முதல்ல காமிச்சது இந்த பியர் 33, 35 அங்கேருந்து தான் வந்து ஆக்சுவலி cruises leave for Alcatraz. So you can get on the cruise and get down on the island and go around. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து blocked because of COVID. ஸோ அதனால் வந்து ஒன்றும் போக முடியல. பட் we that's why then அப்புறம் பார்த்தா இந்த ஃபெரி கிடச்சிது. ஸோ அதில் வந்து we went. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அகெயின் we can see the Bay Area long view and the Golden Gate Bridge on the left corner. So slowly we are taking leave of the Golden Gate Bridge and திரும்பி நம்ம வந்து கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ we enjoyed the cruise really well. ஏன்னா நல்லா இந்த வீட்டுக்கு lot of snaps and it's definitely worth once going and
கட்டாயமாக நீங்கள் வந்து போனீங்கன்னா, கலிஃபோர்னியா சைடு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ ஷுட் டேக் திஸ் க்ரூஸ். ஸோ இது வந்து அகெயின் தே கால் இட், இது வந்து நம்ம இது ஃபிஷர்மேன் இது வெசல்ஸு. ஸோ தே கால் இட் அஸ் அக்வேரியம் ஆஃப் த பே. ஸோ இது வந்து இந்த ஊரில் புது நேம் வச்சுக்கிற மாதிரி தான் இது. ஸோ அது அப்புறம் நம்ம இதுக்கு வந்துட்டோம், கரையை நோக்கி வந்துட்டோம். அடுத்து நம்ம போனது வந்து டெலிகிராஃப் ஹில். இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம ஒரு ஸ்லைடில் வந்து ரஷ்யன் ஹில்லேருந்து இந்த பில்டிங் பார்த்தோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் அகெயின் பிளேக் இன்சைட் இட், 1933 டேட்டட் போட்டிருக்காங்க. Again, it's a park and telegraph hill, so we just went inside and came out. ஸோ இதெல்லாம் வந்து then again சரி டவுன்டவுனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started taking the road trip inside downtown. ஆக்சுவலி அடுத்து நிறுத்திட்டு போயிருக்கலாம், பட் ஃபார் want of time, ஸோ ரொம்ப வந்து இது பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே கார்லேயே வந்து இது பண்ணி ஒரு சீரியஸ் சுற்றுலா மாதிரி we went inside downtown. பார்த்தீங்கன்னா வந்து வெரி டால் பில்டிங் சிமிலர் டு நியூயார்க், பட் நியூயார்க் அளவு இல்லை. ஏன்னா வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப டாலாக கட்டலான்னு நினைக்கிறேன். பட் ஈவன் தென் இட் இஸ் ஐ வுட் சே ஃபார் கலிஃபோர்னியாவில் வந்து எப்போ எர்த்குவேக் எப்போனா வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இருக்கிறது வந்து இட்ஸ் சம்திங் குவைட் அன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் அகெயின் பில்டிங்ஸ் இன்சைட் டவுன்டவுன் அண்ட் திஸ் இஸ் salesforce.com கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் விதின் டவுன்டவுன். ஸோ அது வந்து பார்த்தோம். அகெயின் தீஸ் ஆர் ஆல்ஸ் அகெயின் அதர் பில்டிங்ஸ் தட் ஆர் இன்சைட் டவுன்டவுன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து திஸ் இஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் லேண்ட்மார்க். பார்த்தீங்கன்னா ஈட்ஸா யூ கேன் சே. ஸோ வேர் ரோபோஸ் serve food to you. So that's something unique experience when you go to SFO. அடுத்து நம்ம போனது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி. ஸோ ஐம் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் பை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி. ஸோ when I saw வருணம் 1000 பார்த்தபோது ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ இங்கெல்லாம் நம்மளால் படிக்கலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்தது. ஸோ அட்லீஸ்ட் இந்த யூனிவர்சிட்டியாவது கலாசாலை நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we took a road trip. ஸோ இங்கே வந்து யூஎஸை பொறுத்தவரை யூனிவர்சிட்டியும் தனியாக பெரிய போர்டு மாதிரிலாம் வச்சு மிரட்ட மாட்டாங்க. ஸோ சாதாரணமாக நம்ம வந்து அப்படியே இட் வில் பி merged வித் அதர் பில்டிங்ஸ். ஸோ மீதி இருந்த மாலை நேரத்தில் வந்து this is we went into inside Berkeley. This is International House Cafe inside Berkeley, and again this is another view. So a lot of buildings were there. We just kept going in and seeing. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து again other buildings inside Berkeley. So there were schools also, although we couldn't really spot the school. So it said school area. So அதை பார்த்துட்டு again then we went inside. This is, they call it as downtown Berkeley. ஸோ இதை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அகெயின் திஸ் பெர்க்லி பிளாசா. ஸோ அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அகெயின் அதர் பில்டிங்ஸ். ஐ திங்க் இதுதான் ஹை ஸ்கூல் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அனதர் பில்டிங் இன்சைட் இது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இட் வாஸ் அ குட் ட்ரிப் இன்சைட் பெர்க்லி. அட்லீஸ்ட் நம்ம வந்து படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்க்குறது வந்து இட் வாஸ் ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து ஐ திங்க் கௌதம் மேன் வந்து ஹி சோஸ் பெர்க்லி ஓவர் அதர் இன்ஸ்டியூட்ஸ் நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வியூவிங் திஸ் பார்ட். ஸோ ஐ வில் பி மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் Yosemite and followed by Lake Tahoe tomorrow. Hi friends, இந்த பதிவில் வந்து நம்ம யோசமிட்டி ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முந்தைய we are staying in this lodge for going towards Yosemite. ஸோ கலிஃபோர்னியா வந்த அப்புறம் வந்து we moved to this lodge and stayed overnight and moved towards Yosemite in the morning.
ஸோ வி ஸ்டேட் இன் பிளேஸ் கால்டு அந்த கால்ட்ருவேல்னு பேர். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம யோசமிட்டி கிளம்புறோம். ஸோ யூ கேன் see the road பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் we just took this picture from inside the car. ஸோ அப்படி மேலே ஏறி இறங்கி ஒரு இந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி இட்ஸ் சேலஞ்சிங் ட்ரைவ். ஸோ பார்த்து ஓட்டணும். ஸோ மலைங்கள்லாம் மலை பிரதேசன்றதுனால ஏறி இறங்கி ஸோ இட்ஸ் வெரி what do you call it, சம்டைம்ஸ் ரிஸ்கியாகவும் இருக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஸ்னோக்கு இருந்தால் கூட ரிஸ்கியாகவும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ட்ரைவ். ஸோ இதுதான் வந்து யோசமிட்டி நேஷ்னல் பார்க் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கேருந்தே கிட்டத்தட்ட வந்து we have to travel another 30 minutes I would say to go into the real Yosemite National Park. So you can imagine the distance or how big this Yosemite National Park is. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே பனி வந்து அப்படியே பேஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் டே அப்படியே தரையெல்லாம் அப்படியே பனி. ஸோ டெம்பரேச்சர் வந்து இட் வாஸ் நாட் வெரி வார்ம் ஆர் எனிதிங். 30 degrees Fahrenheit. ஸோ நம்ம ஊருக்கு பிரகாரம் வந்து 0 degrees Celsius, அதுக்கு கொஞ்சம் மேலே கீழே. ஸோ இட் வாஸ் கோல்டு. ஸோ இட்ஸ் நாட் கூல் ஆர் எனிதிங், இட் இஸ் கோல்டு. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெஜிடேஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு இந்த பைன்ஸு ஸோ இதுமாதிரி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் விளையாது எதுவுமே. அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவ்வளோ பனி பேஞ்சு குளிராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எதுவும் விளையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த வெதரும். ஸோ இது வந்து அதான் அகெயின் சியரா நெவாடா மவுண்டன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பனி படர்ந்து அப்படியே அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் கலிஃபோர்னியா வந்து இட் வாஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஸ்டேட். ஸோ ஒரு காலத்தில் கோல்டு மைன்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் தேடி மக்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதான் தட்ஸ் ஒன் வியூ ஆஃப் த சியரா நெவாடா. ஸோ அப்படியே வந்து இந்த பார்க்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தி யோசமிட்டி விசிட்டர் சென்டர். ஸோ அதுவே வந்து போகிறதே நான் சொன்ன மாதிரி முன்னே 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். அகெயின் another view of the same hills that we saw before. ஸோ அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அகெயின் we just took some clicks from inside the car. So again another view of Sierra Nevada. So போயிட்டுருப்போம் நம்ம. ஸோ let's keep continue to watch. ஸோ அது யோசமிட்டியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலிக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலி வேலி சுற்றி மவுண்டன்ஸ். ஸோ நடுப்புற அந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து உள்ளே அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த பனி சூழ்ந்துருக்கிறதுனால மலைங்களாம் சூழ்ந்துருக்கிறதுனால அப்படியே குளிர் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்து அடங்கி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரீக் இந்த உள்ள போகிற வழியில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது தான் வந்து மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் யோசமிட்டி நேஷ்னல் பார்க். அதான் வாட்டர்ஃபால். பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாலஸ்ட் வாட்டர்ஃபால் இன் த வேர்ல்டு. ஸோ ஐ திங்க் 6th லார்ஜஸ்ட் வாட்டர்ஃபால் அப்படிங்கிறாங்க. நயகராவோட வந்து இது ஜாஸ்தி ஹைட்லேருந்து வந்து விழுது. ஸோ தெர் ஆர் 2 parts டு திஸ் வாட்டர்ஃபால், அப்பர் வாட்டர்ஃபால் அண்ட் லோவர் வாட்டர்ஃபால். We went to the visitor center. ஸோ விசிட்டர் சென்டரில் போய் டுக் அ பிக்சர். பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைட்ஸ் இதுக்கெலாம் வந்து டிக்கெட்லாம் முன்னால் புக் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே சானோசே எஸ்எஃப்ஓ வந்துட்டு அப்புறம் இங்கே வந்ததுனால வந்து we are not aware of it. ஸோ அதனால் எந்த ரைடும் போக முடியாது. have to book in advance அப்படின்னு ஒரு ஏமாற்றம். ஓகே, we thought okay we'll take the car and go around. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த மான் வந்து ஸ்பாட் பண்ணோம். ஜஸ்ட் டு லைக் நார்மலாக வந்து ஓடி போயிடும் நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயே. ஸோ இட் வாஸ் போசிங் ஃபார் அஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபி எடுத்து அப்படியே ஒரு மான் வந்து பின்னால் இருக்குது, அப்படியே போஸ் கொடுக்குது. ஸோ அகெயின் திஸ் இஸ் த வாட்டர்ஃபால் முன்னால் வந்து ஒரு போஸு. ஸோ வாட்டர்ஃபால் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால வந்து we didn't go near that. ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு we decided ஓகே தூரத்துலேருந்து எடுத்துப்போம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து ஒரு இடத்துல வந்து வாட்டர்ஃபால் வந்து விழுது, அப்பர் வாட்டர்ஃபால். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி வந்து அப்படியே வளைஞ்சு திரும்பி கீழே வந்து இறங்குது. ஸோ they call it as a lower waterfall. ஸோ தட் இஸ் த ஒன் ஹால்மார்க் ஆஃப் திஸ் வாட்டர்ஃபால். இது வந்து க்ளோஸ்அப் வியூ, ஒரு ஜூம் பண்ணி எடுத்தது லோவர் வாட்டர்ஃபால் ஒரு இதுலேருந்து. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் இன் யோசமிட்டி. ஆக்சுவலி ஒரு அரௌண்ட் 9 to 10 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க.
நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்புனால வந்து we couldn't travel many, visit many. But advisable thing is book in advance and stay for a couple of days within Yosemite. அங்கேயே வந்து லாட்ஜெலாம் இருக்குது, தங்கலாம். ஸோ இந்த கொரோனா காலத்தில் எப்படின்னு தெரில, பட் நாமளாம் அங்கே போய் தங்கிக்கலாம். தங்கி அப்படி தான் தட்ஸ் வாட் ஐ சா லாட் ஆஃப் பீப்புள் டூயிங். அங்கேயே போய் ரூம் எடுத்து தங்கி சுற்றி பஸ்லாம் இருக்குது, சுற்றி பார்க்குறாங்க. ஸோ நல்ல டைம் நிறையா இருந்ததுன்னா ஒரு 2-3 டேஸ் நீங்கள் வந்து கேம்ப் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கேம்பிங்கை வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க. அங்கேயே போய் ஸ்டே பண்ணி கேம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இது ஹால்மார்க் ஆஃப் யோசெமிட்டி. ஸோ தென் வி டிசைடட் டு வாக் ஃபார்வர்ட். தென் அகெயின் ஸோ அங்கே இங்கேயும் பார்த்தோம். எங்கேயாவது பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ வி ஹேட் டு பார்க் கேர்ஃபுல்லி within the park so that you don't have to walk too much to anything. So only you get vegetarian food also, so that is one advantage. So you're not at a loss. So throughout California, I think since a lot of Indians are there, ன்றதுனால வந்து உங்களுக்கு vegetarian food வந்து it's available. So that's one positive thing I saw about traveling within California. The Tenaya Creek, which flows from the Mirror Lake. So we decided to take the trek to Mirror Lake. So அது வந்து glacier lake. So when we took around a round trip of 5 miles from there, from the park. So அதை சுற்றி நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நல்லா இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறதுனா வெதர் கொஞ்சம் இதுவாக கோல்டாக இருந்தாலும் பட் கோல்டாக தான் நடக்க முடிஞ்சுது. ஸோ வி டுக் ட்ரெக் டுவர்ட்ஸ், இது வந்து ஹாஃப் டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து மக்கள் வந்து they walk, they trek. There is a hike also. That also is one of the viewing points within Yosemite. So இதுக்கு பேர் தான் வந்து மிரர் லேக். as you would see in the picture, ஒரு ராக் இருக்குது. ஸோ அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த மிரர் லேக்கில். ஸோ இது வந்து இட் இஸ் நியர் at the bottom of the half dome. That is what this mirror lake. ஸோ இது வந்து நார்மலாக இந்த வின்டரில் நாங்கள் போயிருந்தோம், அதனால் வந்து அவ்வளோ லேக் கொஞ்சம் ஃப்ரீஸாக இருந்தது. ரொம்ப வாட்டர் ரொம்ப இல்லை. வாட் வி ஹர்ட் வாஸ் டியூரிங் ஸ்ப்ரிங் டைம் there will be lot of water. That's what I heard. Again we took 360-degree view of the lake from inside. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே 3 brothers அப்படிங்கிறாங்க. 3 peaks are there at the top. So that's what they call. Again we see the half dome. So each one, so 3 peak இருக்கிறதுனால அப்படியே 3 brothers, அதுக்கு மேலே half dome. So that's the one view. And this creek is called Tenaya Creek, as we saw before. So in the lake land on the flow on this, so it is like a glacier lake, so it doesn't get dried up. So ice on the day mainland and the melt it becomes water in spring and flows down further. So spring time la undu nariya idu water irukum. So that's what we were told. So it's a good experience. So trek panni vandu inda paathom nalla or very good view, not to be missed. If you don't have much of a time to spare in Yosemite, I recommend this. நீங்களே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே பாருங்கள், ஐஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வாட்டர் இஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். இட் இஸ் க்ளோஸ் டு 30s டெம்பரேச்சர், 30 degrees Fahrenheit கிட்ட இருக்குது. ஸோ இது மாதிரி மரம்லாம் வந்து ட்ரெக் பண்ணும்போது இந்த மாதிரி மரத்துக்கு அடியெல்லாம் போய் வரும். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் அகெயின் திஸ் சேம் Tenaya Creek that's flowing from this glacial lake. So the lake pathittu, then again we trek back. This is all again some viewpoints that we took a click. So in the trees idella pathittu, then again we started driving back to our Yosemite lodge. Anga vanga thanginamo anga modala kamcha lodge ponom. So idella and again from the park views. ஸோ நல்லா ஒரு ஃபேசினேட்டிங் வியூஸ். ப்ராப்ளி ஒரு 2-3 days தங்கி ரூம் எடுத்து தங்கினோம்னா நல்லா நிறையா சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒன் டே ட்ரிப் போனதுனால ரொம்ப இது பண்ண முடியல. பஸ்ஸு ஒன்று போகுது. ஸோ பீப்புள் ஹூ ஆர் வாண்ட் டு ட்ராவல் டு யோசெமிட்டி, ஐ திங்க் அந்த பஸ் ட்ரிப்பு புக் பண்ணலாம். எல்லாமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் சிம்ப்ளி
walking to Yosemite and expect to see a lot of places. பட் இதை பார்த்த வரைக்கும் ஓகே வி ஆர் ஹாப்பி. நாங்கள் வந்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி என்ஜாய்ட் த ட்ரிப். அண்ட் திஸ் இஸ் த வாட்டர் ஃபால் தட் முதல்ல பார்த்தோம் இல்லையா. இது வந்து திரும்பி வரும்போது ஒரு இடத்துல நிற்கனா வி கேன் சி திஸ் சேம் வாட்டர் ஃபால். ஸோ சுற்றி வந்து அந்த வாட்டர் ஃபால் நமக்கு வந்து தெரிகிற மாதிரி அப்படியே அந்த இதை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் பியூட்டி ஆஃப் யோசமிட்டி. ஸோ ஐ திங்க் இந்த பதிவு வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சன்செட் வரும்போது சொன்ன கிளிக்ஸ் எடுத்தோம். ஸோ தட்ஸ் ஆர் ஆல்சோ ஜஸ்ட் ஷேரிங். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பதிவு. இதற்கு முந்தைய பதிவில் நம்ம யோசமிட்டி விசிட்டை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கோயிங் டுவர்ட்ஸ் லேக் டாஹோ. ஸோ இந்த வி ஸ்டேட் இன் த யோசமிட்டி லாட்ஜ். இது வந்து ஒரு இந்தியன் தான் வந்து நடத்துகிறாரு. அது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பட் கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ரோட் சைட் மோட்டல்ஸ் ஆர் ஆல் ஓன் பை இண்டியன்ஸ் தான். மோஸ்ட்லி குஜராத்திஸ் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ குவைட் காஸ்ட்லி தான், மோர் தென் $120. அண்ட் இஃப் யூ ஆர் வெஜிடேரியன் கொஞ்சம் கஷ்டம்தான் சர்வைவ் பண்ணுறது. ஸோ இதன் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர் மாதிரி மோட்டலில் தங்கும்போது. ஸோ நாங்கள் வந்து வி சஃபர்ட் லிட்டில் பிட் பட் சம்மோ மேனேஜ் வித் பிஸ்கெட்ஸ் அண்ட் ப்ரெட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கோயிங் டுவர்ட்ஸ் லேக் டாஹோ சுற்றி இருக்கிற சீனரி பார்த்தீங்கன்னா இயற்கை எண்ணெயோட அழகு வந்து ரொம்ப கொட்டி கிடக்குது. நம்ம வந்து பற்றி இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இட் பை வேர்ட்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கலிஃபோர்னியா ஃபாக். ஸோ கலிஃபோர்னியா வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்ஸ் வந்து எல்லா வண்டிங்களுக்கும் வேணும். திடீர்னு இந்த மாதிரி மேகம் வந்து அப்படியே சூழ்ந்துடும், அப்படியே ஒன்றுமே தெரியாது நமக்கு ரோட்டில். ஸோ இதில் தான் வந்து பாதி ஆக்சிடென்ட் நடக்கும் கலிஃபோர்னியாவில். ஸோ இது மாதிரி திடீர்னு வி saw this fog and we had fog lights turned on. ஸோ அப்படியே நாங்கள் we continue to drive slowly. பட் இதுதான் வந்து ரியல் வியூ. இதுதான் சுற்றி நமக்கு பார்க்குறது தான் ஃபாக் சுற்றி இருக்குது. தாண்டி வந்தப்போ நம்ம வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் லேக் டாஹோ. பார்த்திங்கன்னா வந்து வி ஆர் ஸ்லோலி கிளைம்பிங் எலிவேஷன். இப்போ சுற்றி ஒரே பார்த்திங்கன்னா ஒரே பனி தான். லாட் ஆஃப் ஸ்னோ ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ரோடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஃப் யூ லுக் அட் த வெஜிடேஷன், நம்ம வந்து எதெல்லாம் வளர்க்குற எல்லாம் மரம் செடின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒரு இதுதான் பாருங்கள். எல்லாம் வந்து இது மாதிரி பைன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பனி சூழ்ந்த மலையில் மலைப்பிரதேசத்தில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி வெஜிடேஷன் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து அப்படியே பனி படர்ந்து கிடக்கு. லேக்கெலாம் வந்து உறைஞ்சி போய் கிடக்கு. பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப டெப்த்து கிடையாது, ரொம்ப ஆழம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதை லேக் தெரியுது. தட்ஸ் அ வெரி ஷாலோ லேக். ரொம்ப ஆழம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ஆழம்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். திரும்பி அகெயின் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ வந்து ப்ரீவியஸ் டே ஸ்னோ பொழிஞ்சிருக்கு, பனி பெஞ்சிருக்கு. அதை கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரோடெலாம் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா தே கலெக்ட் டாக்ஸஸ், ஆல் த ஸ்டேட்ஸ் கலெக்ட் டாக்ஸஸ் ஃபார் ஆல் த ரெசிடென்ட்ஸ். ஸோ ஸோ கலிஃபோர்னியா பொறுத்தவரை வந்து இது மாதிரி டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது இதுக்காகவும் சேர்த்து தான். இந்த மாதிரி பனிலாம் பேஞ்சதுன்னா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான். பார்த்திங்கன்னா உடனே கிளியர் பண்ணுவாங்க. இந்த சால்ட்டு இதெல்லாம் போட்டு தே வில் மெல்ட் த ஸ்னோ அண்ட் புஷ் இட் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ரோடு. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மலை மேலாம் வந்து ஒரே பனி. ஸோ அந்த வருஷம் நாங்கள் போயிருந்த வருஷம் நிறையா வந்து பனி பெஞ்சு வந்து மலைகள்லாம் வந்து மூடி இருந்தது. ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் கலிஃபோர்னியா. பார்த்திங்கன்னா வந்து கலிஃபோர்னியா பே ஏரியா அந்த மாதிரி சிட்டிஸுக்கெலாம் வந்து இங்கேருந்து வர்ற இதுதான் வந்து ஸ்டோர் ஆகி அங்கேருந்து இது வருது எல்லா பே ஏரியா மக்களுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நல்லா. ஸோ இதை வந்து நான் அப்படியே எடுத்தேன்னா ஸோ மலை சிகரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பனிப்பொழிவு. ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போரே அடிக்காது. ஏன்னா வந்து இயற்கை வந்து நம்ம எப்போவுமே வந்து ரசிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெஜிடேஷன் இஸ் ஒன்லி மாதிரி பைன் ட்ரீஸ். இங்கே பாருங்கள் அப்படியே வந்து இந்த மலை ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மூடி இருக்குது. ஸோ நாங்களே வந்து காரில் போகும்போது எடுக்க முடிஞ்சது பிக்சர்ஸு. ஸோ யூ கேன் சி எவ்வளோ குளிர் இருக்கும் வெளியில்.
அப்படின்னு. ஸோ நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து தரையிலே வந்து இவ்வளோ ஸ்னோ வந்து இருக்குது, மெல்ட் ஆகாமல் பனி இருக்குது. அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது மேக்ஸு, ஜஸ்ட் அபவ் ஃப்ரீசிங், ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இல்லை ஒரு 40 டிகிரி ஃபாரன்ஹைட் அதுக்கு கீழே தான் இருக்கும். அப்படியே மெல்ட் ஆகிடும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே வந்து இந்த மேகம் வந்து அப்படியே வந்து மறைச்சிட்ருக்கு, இந்த பனி வந்து அப்படியே பேஞ்சு அப்படியே வந்து அந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து அப்படியே நமக்கு இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் நவ் லேக் டாஹோ கிட்ட வந்து போயிட்டோம். கொஞ்சமாக வந்து வி ஆர் சீயிங் சம் ரிசார்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்கீ ரிசார்ட்ஸ் நிறையா இருக்கும் லேக் டாஹோ கிட்ட, மக்கள் வந்து ஸ்கீ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இது மாதிரி இந்த பனி வந்து வரப்பிரசாதம் வந்து அவங்களுக்கு. ஸோ பனி வந்து பெய்யறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லது, அப்போ தான் வந்து அவங்களோட பொழப்பு நடக்கும். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ யூ கேன் சி தட் த ஹோல் மவுண்டன்ஸ் ஆர் கவர்ட் வித் ஸ்னோ. பனி வந்து அப்படியே பெஞ்சு இட்ஸ் கவர்ட். அண்ட் இதுவே வந்து ஒரு ரம்யமாக இருக்குது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு. நவ் வி ஹவ் ஸ்லோலி கம் இன் டு லேக் டாஹோ சிட்டி கிட்ட வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. யூ கேன் சி லிட்டில் பிட் க்ரீன். ஸோ இந்த ஸ்னோலாம் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இதை பார்க்குறோம், பார்க்கிங் லாட்டில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஸ்னோலாம் வந்து பேஞ்சு அப்படியே கார் மேலாம் வந்து அப்படியே கவர் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் இமேஜின் எவ்வளோ இது இருக்கும், பனி இருக்கும்னு. ஸோ இது வந்து அந்த கடத்தேரு. நம்ம வந்து இங்கே போனீங்கன்னா இதுக்கிட்ட தான் வந்து அந்த கொண்டோலா அப்படிம்பாங்க நம்ம இந்த இதில். இப்போ நம்ம விஞ்சு வந்து சொல்கிறோம், நம்ம பழனியில் வந்து விஞ்சு போகிறோம் அந்த மாதிரி கொண்டோலா அப்படின்னு. ஸோ ஏர்லேயே வந்து அப்படியே நம்ம இந்த இதுதான் வந்து இந்த ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணோம்னா நம்ம வந்து தே வில் டேக் அஸ் டு த மவுண்டன் பீக், சிகரத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ லேக் டாஹோ வந்து ஒரு 6000 அடி உச்சத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கொண்டோலா வந்து இன்னொரு நமக்கு வந்து ஒரு 9000 அடி வரைக்கும் கொண்டு போகும். பட் நாங்கள் போன சமயத்தில் வந்து இது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வி குடண்ட் கோ அந்த கொண்டோலா, ஏன்னா வந்து விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை கிட்ட வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த பக்கம் வந்து போக முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேக் டாஹோ ஒரு வியூ இது. ஸோ இது வந்து நம்ம அந்த பீச்சும் பாங்க, அந்த கடலாக நம்ம கடற்கரை தான் பொதுவாக பீச்சும் போது இங்கே வந்து லேக் ஓரமாக பிரதேசத்தையே கூட வந்து பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அலைகள்லாம் வந்து அப்படியே இதுவாக கரை நோக்கி வந்து மோதல். ஸோ அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த லேக். பார்த்தீங்கன்னா வந்து ஆழம் கம்மியாக இருந்ததுன்னா வந்து இது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இந்த லேக் ஃபுல்லாக. ஸோ அப்படின்னா வந்து அடியில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த வார்ம்த் இருக்குது. அதுதான் வந்து ஸ்னோ பொழிஞ்சாலும் வந்து அது அப்படியே வந்து மெல்ட் ஆகி அப்படியே இதுவாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வியூ ஆஃப் த பீச். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே கடல் அந்த லேக்கு ஓரமாகவே அப்படியே வந்து ஒரு பிக்சர்லாம் அப்படியே போட்டுருக்கேன். பட் இதை வந்து சொன்னேன், அதாவது வாட்டர் இஸ் அன் ஆன்டி டெப்ரெசன்ட் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நமக்கு வந்து வாட்டரை பொறுத்தவரை போரே அடிக்காது. அதான் தட் இஸ் த ரம்யம். இது வந்து ஸ்னோமேன், பசங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணது. இது பார்த்திங்கன்னா வந்து பனி மனிதன் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பண்ணி இதை வந்து விளையாடலாம். ஸோ இது வந்து ஒரு இது பொழுதுபோக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து தே லைக் டு ப்ளே இந்த ஸ்னோ. ஸோ ஸ்னோவில் வந்து விளையாட விரும்பினவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அகெயின் வி ஆர் கம்மிங் பேக் டு தி ஆப்போசிட் சைட் ஆஃப் லேக் டாஹோ. ஸோ இங்கே தான் வந்து கோண்டோலாலாம் வந்து மேலே போகும், பட் இங்கே வந்து போக விடலை. ஸோ அங்கேருந்து அந்த மலை இருக்குது, அப்படியே மேலே ஏறி போனோம். அங்கேயும் திரும்பி நம்ம இந்த பக்கமாக வந்து இதை பார்க்கலாம், இந்த லேக் டாஹோவை. ஸோ அந்த ஒரு வியூ இது அங்கேருந்து எடுத்த பிக்சர். ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து இது பண்ணிட்டாங்க, அதனால் கோண்டோலா ஸ்டாப் பண்ணதுனால எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால் அந்த ஸ்டேஷன் அது எங்கெல்லாம் வந்து மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு வியூ வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து அப்படியே ஒரு போரே அடிக்காதுங்க உங்களுக்கு. லேக் டாஹோ போனீங்கன்னா வந்து அப்படியே நம்ம இதை பார்த்துட்ருக்கலாம் கோண்டோலா. ஏன்னா வாட்டர் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஒரு பார்த்து ரசிக்க ஒரு இதுதான் அது. ஸோ இது வந்து அகெயின் ஒரு வாக் அலாங் த பார்க் மாதிரி, வாக் அலாங் த லேக். ஸோ லேக்கை சுற்றி ஒரு
வீறு நட ஓட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இந்த லேக்கோட வந்து ஒரு அழகை வந்து ரசித்தோம். ஸோ இது அகெயின் திரும்பி அதே ஒரு இன்னொரு வியூ ஃப்ரம் த டாப் அந்த லேக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லேக் டாகோ வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு வாட்டி போக வேண்டிய பிளேஸ் தான். வந்து கொஞ்சம் இதுவாக இது பண்ணி ஓட்டிக்கிட்டு போய் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் அ விசிட். இஃப் நீங்கள் கலிஃபோர்னியா போனீங்கன்னா வந்து பே ஏரியா சைடு போனீங்கன்னா வந்து அங்கேருந்து லேக் டாகோ விசிட் பண்ணுறது இட் இஸ் மஸ்ட். ஸோ இது அகெயின் வந்து இந்த கார் பார்க் பண்ணி இந்த இடம் வந்து காமிக்கிறோம். ஸோ இந்த பார்க்கிங் லாட்டு. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு பனி பொழிஞ்சு எல்லாம் அப்படியே மறைச்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது இது. அப்படியே வந்து சுற்றி வந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தோம் கொண்டலா திறப்பாங்களா இல்லையான்னு. ஒன்றும் நத்திங் மூட். ஸோ வி தாட் ஓகே நம்ம வந்து லேக்கை சுற்றி ஒரு பயணம் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து we decided to go towards எமரால்டு ஸ்டேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மலை உச்சிக்கு போக டிசைட் பண்ணோம். ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து இங்கே எமரால்டு ஸ்டேட் பார்க் வந்து லிட்டில் பிட் ஹையர் எலிவேஷன், ஒரு 2000 அடி மேலே போனோம். பார்த்திங்கன்னா வந்து யூ கேன் see the view of the lake. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடக்கிறது. பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு எலிவேஷன் நல்லா ஒரு மலை உச்சி இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் வந்து ஸ்னோ அப்படின்னு இருந்ததுன்னா வந்து அங்கே வந்து இந்த மாதிரி வெட்டிங் ப்ரொப்போசல் இது மாதிரி இது பண்ணுவாங்க. வெட்டிங் கார்டு முந்தி ஃபோட்டோ ஷூட். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட்லி அஃபேர்ஸ் தான் வந்து. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வந்து தே லைக் டு டூ திஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ அகெயின் இது வந்து சுற்றி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த பிக்சர்ஸ் இந்த எமரால்டு ஸ்டேட் பார்க்கு. ஸோ இது மேல் அந்த இன்னொரு வியூ ஆஃப் த லேக் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஆர் ஸ்டில் இன் தி எமரால்டு ஸ்டேட் பார்க். பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு இதே வியூ. பட் இது வந்து எலிவேஷன் வந்து எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பார்க்குற பொறுத்த நீரினை பார்த்தா நமக்கு வந்து போரே அடிக்காதுதான் விஷயம் தான். ஸோ மேலேருந்து இன்னொரு ஹையர் எலிவேஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே போஸ்ட் தான் we are still near the place where the wedding photo shoot is going on. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு 6000 சொச்சம் அடி கிட்ட இருக்கு லேக் நம்ம இருந்த முதல்ல பார்த்தது. ஸோ இன்னொன்று மேலே வரணும் 2000 அடி மேலே வந்திருக்கும் இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஷூட் ஃபோட்டோ ஷூட் வந்து இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். டெம்பரேச்சர் இட்ஸ் ஒன்லி இந்த 30s, கிட்டத்தட்ட ஒரு 0 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இது இல்லாமல் குளிர் பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபோட்டோ ஷூட் சட்னு கிடைக்காது யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து they chose this. ஸோ சுற்றி வந்து இது பனி படர்ந்த மலைகள். ஸோ the ideal for a good view. ஸோ நம்ம சுற்றி ஒரு just a panoramic view of where we are. சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். ஸோ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 360 டிகிரி வியூ வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அகெயின் after this we are going to go down and go around the lake. ஸோ ஒரு வாட்டி பார்த்துப்போம் இந்த லேக்கை. ஸோ அகெயின் ஃபோட்டோ ஷூட் இஸ் இன் ப்ராக்ரஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து அகெயின் ஸோ கிட்டத்தட்ட டிரைவ் அரவுண்ட் த லேக். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து we were driving for nearly more than 10-15 minutes within the speed limit, of course. So you can imagine the expanse of the lake. இந்த லேக் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து going around the lake different points. ஸோ அப்படியே வந்து இதை எடுத்தது. ஸோ இட்ஸ் நெவர் போரிங் எக்ஸசைஸ். ஸோ அது முடிஞ்சு அப்புறம் தென் we are back towards our lodge. Lake Tahoe. We drove to Reno in Nevada and boarded the flight back to Houston.
ஸோ ஐ திங்க் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை. மீண்டும் பார்க்கலாம் அடுத்த பதிவில். பை. If you are still here and watching, இது வந்து நாங்கள் எடுத்த சில வீடியோக்களோட கம்பேரிஷன் பாருங்கள். இது வந்து லேக் டாஹோ. பார்த்தீங்கன்னா வந்து லேக்கோட மெஜஸ்டிசிட்டி தெரியும். பாருங்கள் எப்படி அலைகள்லாம் வந்து எப்படி வந்து வேகமாக வந்து கரையில் வந்து போகுது பாருங்கள். ஸோ அப்படின்னா எவ்வளோ டெப்த்து இருக்கணும்னு பாருங்கள். இந்த குளிர்லேயும் வந்து லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகலை. கரையெல்லாம் பாருங்கள் ஒரே பனியாக இருக்கு. அப்படியே ஸ்னோ வந்து அப்படியே உடஞ்சிருக்கு. அப்படியே வந்து வாட்டர் வந்து இது இட்ஸ் நாட் அ சால்ட் லேக் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸோ ஃப்ரீஸ் ஆகலை. அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் வேவ்ஸ் வருதுன்னா அவ்வளோ டெப்த் அதனால வந்து உங்களுக்கு வந்து லேக் வந்து இதோட ஃப்ரீஸ் ஆகுது. இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சைட் போன போது எடுத்தது. சும்மா வந்து அந்த இதுலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஷோர்லேருந்து we took it from the இது வந்து Alcatraz prison. இது வந்து கரை. ஸோ இந்த க்ரூஸில் போயிட்டு இருந்தபோது எடுத்த பிக்சர்ஸ் இது பாருங்கள் எப்படி அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து இது அகெயின் கோல்டன் கேட் பிரிட்ஜ். இது வந்து we are on the motion going towards which took us around the golden gate area. So அங்கே பார்த்தீங்கன்னா golden gate தெரியும், கரை தெரியும். அந்த பக்கம் அப்படியே சுற்றி வரோம். ஸோ வந்து அந்த வழி வெளியில் போட முடியல. டுவர்ட்ஸ் தி so nothing to explain much, but just wanted to add this way on the Alcatraz zoomed in high security prison. Again, from here you can also see the large sign of the Lake Tahoe. So இது வந்து again Yosemite panoramic view around the mirror lake, the Yosemite. Today we just took around the half dome பாருங்க, three brothers. So the மூணு peak வந்து they call it as three brothers. The dome வந்து half இருக்குல்ல, the half dome. So அந்த மாதிரி எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த நீர் அப்படியே ஐஸும் இருக்குது, பட் அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ வின்டர் டைமில் வந்து இது வந்து வின்டர் டைமில் இப்போ வந்து இதுவாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்மரில் மேலே இருக்கிற ஸ்னோலாம் மெல்ட் ஆகி அப்படியே வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இட் வில் கீப் கோயிங் டவுன். We are in a valley surrounded by all mountains. Enjoy Yosemite. Thanks. Bye. Hi friends. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாசமிட்டி வாட்டர்ஃபால் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அப்படியே அந்த ஐ கேன் see that இந்த தூரத்தில் இருக்கு பாருங்கள். திரும்பி வரும்போது அந்த வழியில் நின்று எடுத்தோம். அப்படியே இந்த அப்பர் வாட்டர்ஃபால், லோவர் வாட்டர்ஃபால் அப்படியே மேலே வந்து தண்ணி வந்து அப்படியே வந்து இங்கே வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ அவ்வளோ இது இருக்குது, தூரத்தில் வர்றது தண்ணி இங்கேருந்து பாயர். ஸோ யூ கேன் see the valley. இந்த இது பியூட்டிஃபுல் ஷாட். குட் see that. நல்லா இதுவாக வந்திருக்கு. அப்படியே just took the some roundabout view of the Sierra Nevada. இது வந்து when we went towards Yosemite காரில் இருந்துகிட்டு எடுத்த இது கிளிக்ஸ், இது வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அப்படியே பனி, அப்படியே என்ன சொல்கிறது, மழையாக அப்படியே குவிஞ்சு கிடக்கு. ரோடை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, பட் பாருங்கள் அப்படியே சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இது அகெயின் ஸ்மால் லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அப்படியே உறைஞ்சி கிடக்கு, பனி அப்படியே போய் அப்படியே மேலே அப்படியே உறைஞ்சி கிடக்கு. ஸோ இட்ஸ் ஆல் ஒயிட் ஸ்டஃப். ஒன்றுமே அப்படியே அப்படின்னா எவ்வளோ பனி பேஞ்சிருக்கணும்னு பாருங்கள். இது வந்து அகெயின்
As you can see, I'm இன்னொரு on the வீடியோ coast, ஆஃப் it's a small beach, லேக் டாஹோ and the mountains behind. And you can see the snow-clad இன்னொரு இடத்துலேருந்து வந்து எடுத்தோம். mountains, aurora. It's beautiful. பார்த்து ரசிக்கலாம். அஃப்கோர்ஸ் இயற்கை எண்ணெயை வந்து You நம்ம can see the என்ன சொல்கிறது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். தெர் இஸ் நோ டைம் டு snow-capped mountains, ஸ்டாப். the clouds. வாட்டர் இஸ் அ குட் மன அழுத்தத்தை வந்து போக்கக்கூடிய மருந்து. தண்ணீரை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மன அழுத்தம்லாம் குறையும் அப்படின்னு அப்படியே நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.